சென்னை மாநகராட்சி தலைமையகமான ரிப்பன் மாளிகையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மே மாதத்திற்கான ஊதியத்தை முறையாக வழங்கவில்லை என செவிலியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் எங்களை நாயை விட கேவலமா நடத்துறாங்க. ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாங்களே பார்மசிஸ்ட், நாங்களே லேப் டெக்னீஷியன், நாங்களே டாக்டர் அப்படின்ற மாதிரி எல்லா பெர்ஃபார்மும் நாங்களே பண்ண வேண்டியதா இருக்குது. எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது. பணி நிரந்தரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு ஊதிய உயர்வாவது வரணும்ல. அந்த ஊதிய உயர்வு கூட போறது இல்ல. அரியர்ன்ற காசை எங்களுக்கு கண்ணில் காமிக்கிறது இல்ல. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல நேற்று 10 நாளுக்கு அப்புறம் சேலரி போட்டுக்கிறாங்க. 1277 ரூபாய் சேலரி வந்திருக்குது எங்க அக்கௌண்ட்ல. ஒருத்தருக்கு 4000 ரூபாய். ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க கஷ்டப்பட்டு போய் உழைச்சிட்டு இப்படியா நாங்க சேலரி வாங்குறது? விதவை பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி 1200 ரூபாய் சம்பளத்துக்கு யாராவது போய் வேலை செய்வாங்களா? இந்த போராட்டத்தை நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்பினா அது உண்மையே கிடையாது. ஏன்னா நாங்க எல்லாரும் தளபதி விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார்பில் தான் நிக்கிறோம். அவர் பார்வைக்கு இது வரணும், இந்த போராட்டம் வரணும்ன்றதுக்காக தான் நாங்க எங்க போராட்டமே நடத்துறோம். அவர் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல முடிவு செய்யணும். எங்களுக்கு ஊதிய உயர்வு வரணும். கரெக்டான 31ஆம் தேதிக்கெல்லாம் எங்களுக்கு சம்பளம் வரணும். இந்த ஆப் அட்டெண்டன்ஸ் சார் போன்ல ஆப் போட சொல்றாங்க. போன்ல ஆப் போட சொல்றாங்க. ஃபேஸ் ஆப் காலையில போடுவோம், சாயந்தரம் போடணும். காலைல 8 மணிக்கு 4 மணிக்கு காலைல பவுடர் அடிச்சு வரும்போது மூஞ்சி ஓகே ஆகுது. 4 மணிக்கு பவுடர் காய்ஞ்சோன்னா ஃபேஸ் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு வருது. அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க சம்பளம் போட மாட்டீங்களா? 4 ஞாயிற்றுக்கிழமையே சம்பளத்தை பிடிச்சிடுறீங்க. மாசத்துல வர சிஎல் அன்னைக்கு சம்பளத்தை பிடிச்சிடுறீங்க. இதெல்லாம் என்ன சார் நியாயம்? இதெல்லாம் பிடிச்சிட்டு நேற்று 4000 ரூபாவும் 1200 ரூபாவும் சம்பளம் போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களே, எங்க கோரிக்கைய ஒப்பந்த பணியாளர்கள் சார்பில் எங்க கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறோம். எங்களுக்கு போன ஆட்சியில தான் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கல. நீங்களாவது உங்க பார்வைக்கு இதை கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல இதுவும் செய்யணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் சார். எங்க ஒப்பந்த ஊழியர்கள் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். லாஸ்ட் மந்த் ஒரு 13ஆம் தேதி மே மாசம் 13 ஒரு சர்க்குலர் விட்டாங்க. இந்த மாசத்துக்கான அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு ஆப் மூலியமா தான் நாங்க போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆப் மூலியமா தான் போடுவாங்க. கரெக்டா நம்ம எல்லாம் வந்திருக்குமே, கரெக்டா வந்திருக்குன்னு பார்த்தா 8 மணிக்கு வர வேண்டிய டியூட்டி 8:10க்கு வந்திருக்கிறதுக்கு லேட் போட்டிருக்காங்க. லேட் போட்டா ஹாஃப் டே சேலரி கட். ஸோ அப்போ அன்னைக்கு சேலரி பிடிச்சிருக்காங்க. இது யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. சம்பளம் வரும் 5ஆம் தேதி வரும், 3ஆம் தேதி வரும் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த மாசமும் கரெக்டான தேதியில வந்ததில்லை. இன்னைக்கு நேற்று நைட் 7 மணிக்கு தான் சம்பளம் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு எல்லாருக்கும் பாதி சம்பளம் தான் போட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் கேட்டா பெர்மனன்ட் ஸ்டாஃப், கார்பரேஷன்ல இருக்க எல்லா பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கும் கரெக்டா வந்திருக்கு. மாநகராட்சியில இருக்கிற எல்லா ஒப்பந்த ஊழியர்களுக்கும் இது நடந்திருக்கு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருக்கும் இது நடந்திருக்கு. ஆனா எல்லா பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கும் கரெக்டான சம்பளம் வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த சம்பளமும் கரெக்டான தேதியில வருமானு கேட்டா எப்ப போடும்? இங்க இருக்க பாதி பேருக்கு இன்னும் சம்பளம் வரல. பாதி பேருக்கு சம்பளம் போட்டுருக்காங்க, மீதி பேருக்கு சம்பளம் போடல. எவ்வளவு சம்பளம் போட்டா உங்களுக்கு பே ஸ்லிப் தருவாங்கல்ல, அந்த பே ஸ்லிப் தரதில்ல. இவ்வளவு நாள்ல பே ஸ்லிப் தரதில்ல. கவர்மெண்ட் ஹாலிடே யாருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது. கவர்மெண்ட் ஹாலிடே வேலை பார்த்தாலும் இன்னொரு காம்ப் ஆஃப்னு ஒன்று தருவாங்க. அந்த ஆஃபும் யாருக்கும் தரதில்லை. இப்படி கேள்வி கேட்கறவங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுறாங்க. ஒப்பந்தம் தானே, ஒப்பந்தத்துல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு மெமோ கொடுக்காம 5 வருஷம் 6 வருஷம் இருக்க டாக்டர்ஸ் மெமோ கொடுக்காம ஷோகாஸ் நோட்டீஸ் கேட்காம அவங்களே நீங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நீங்க டெர்மினேட் ஆயிருங்க. சென்னை மாநகராட்சி தலைமையகமான ரிப்பன் மாளிகையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, குறிப்பாக மே மாதத்திற்கான ஊதியத்தை முறையாக வழங்கவில்லை என செவிலியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக மருத்துவர் மற்றும் செவிலியர் கூறிய கருத்துக்களை நாம் தற்போது பார்த்தோம்.